சைனாக்கும் தைவானுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நியூஸில் ரெகுலராக படிச்சிருப்பீங்க. தைவான் அப்படிங்கிற சின்ன நாட்டை சைனா அச்சுறுத்துது, தைவானு தன்னுடைய அங்கம் தான் அப்படின்னு சைனா சொல்லுது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நியூஸில் பார்த்துருப்பீங்க. சைனாவுக்கும் தைவானுக்கும் அப்படி என்ன தான் பிரச்சனை? நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த உலகத்தில் ஆக்சுவலாக 2 சைனா இருக்குது. என்னது 2 சைனாவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மை அதுதான். ஒரு சைனா இந்தியாவுடைய அண்டை நாடான பெரிய சக்தி வாய்ந்த கம்யூனிஸ்ட் நாடு சைனா. இதனுடைய அஃபிஷியல் நேம் பிஆர்சி, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. இன்னொரு சின்ன சைனாவும் இருக்குது. இதுதான் இந்த தைவான். இதனுடைய அஃபிஷியல் நேம் ஆர்ஓசி, ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. 1912 சைனா ஒரு குடியரசாக மாறுது, ரீபப்ளிக் ஆகுது. ஆனால் தொடர்ந்து சுதந்திரத்துக்காக போராடுது. அந்த காலத்தில் நிறைய நாடுகள் சைனாவை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இந்த சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது சைனாவுக்குள்ள 2 பெரிய அரசியல் குழுக்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று நேஷனலிஸ்ட், தேசியவாதிகள். இன்னொரு பக்கம் இருக்கவங்க கம்யூனிஸ்ட். இந்த கம்யூனிஸ்டுடைய லீடர் மாவோ ஜெடாங். நேஷனலிஸ்டில் முக்கியமான லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் யட்சன், சியாங் கே ஷேக். இவங்கெல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து சுதந்திரத்துக்கு போராடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மத்தியில் எனிமிட்டி வந்துடுது. இவங்களுக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போர் நடக்க ஆரம்பிக்குது சைனாவில், சிவில் வார். இந்த சிவில் வாரில் அல்டிமேட்டாக கம்யூனிஸ்ட் வின் பண்ணிடுறாங்க. சைனாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருது. ஆனால் உள்ளே ஏற்பட்ட இந்த பிரச்சனையில் பிளவு ஏற்பட்டு கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா சைனாவை பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கிறாங்க. தோற்றுப்போன நேஷனலிஸ்ட் இருக்காங்க பாருங்கள், இவங்க மெயின்லேண்ட் சைனாவிலேருந்து வெளியேறி ஒரு சின்ன தீவான தைவானில் குடியேறிடுறாங்க. அதுக்கப்புறம் தைவான் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு அழைக்கப்படுது. இந்த பெரிய சைனா பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, பிஆர்சின்னு அழைக்கப்படுது. ஆனால் இந்த சின்ன சைனா ஆர்ஓசி இருக்குல்ல, இதுதான் பெரும்பாலான நாடுகளால் அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்படுது. யுஎன், ஐநா சபையிலையும் இந்த தைவான் தான் சைனாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. 1971 வரைக்கும் உண்மையான சைனாவாக பெரும்பாலான நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தைவான் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான். 1971 தான் யுஎன்லேருந்து தைவான் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக அந்த பிளேஸில் பிஆர்சி போய் உட்காருது. இதுதான் சைனா தைவான் இடையான பேக்ரவுண்ட். இன்றைக்கி இந்த பெரிய சைனா பிஆர்சி என்ன சொல்கிறாங்கன்னா, தைவானுங்கிறது தனி நாடு கிடையாது, இந்த உலகத்தில் ஒரே சைனா தான், 2 சைனாலாம் கிடையாது, அது நான் தான். இந்த தைவான் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு என்னுடைய ஒரு அங்கம் தான், நான் எப்போ வேணாலும் இவங்களை நான் ஆக்கிரமிப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொள்கையினுடைய பெயர் ஒன் சைனா பாலிசி.